தமிழக பாஜக பிரதமர் மோடி சொல்லிக் கொடுத்த அரசியல் விளையாட்டில் சரியாக செல்வதாகவும் இனிமேல் தங்களை நோட்டா கட்சி என அழைக்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இன்னைக்கு எங்க இருக்கும்? ஆட்சியில் இருக்கு. ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடுது. ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. வெற்றி பார்க்கிறோம், தோல்வியும் பார்க்கிறோம். அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு. இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்குல போறோம். நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கன்னா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.